எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார். நான் எந்த ஷேர் எடுத்தாலும் சரி, எந்த ட்ரேடிங் எடுத்தாலும் சரி, அது லாஸில் தாங்க போய் முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நான் எதுவும் அதுக்கு ரிப்ளை என்பது பண்ணலை. ஒரு லைக் அப்படின்றது மட்டும் நான் போட்டுட்டு வந்துட்டேன். அதாவது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, லாஸே இல்லாத ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதான் கிடைக்கணும் அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நிறைய பேர் போய் வாங்கின உடனே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிடுது. ஸோ உங்களுக்கு தெரியாது இல்லை, 100க்கு 89 பேர் ட்ரேடிங்கில் தோற்று தான் போகிறாங்க. மீதி 11 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. இதில் 11 பேர் அவங்க மனசில் நினச்சது நடக்குது, அல்லது குறைவான லாஸ் வரும்போது அதிலிருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து மறுபடியும் லாபத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்க நினைக்கிறதான் நடக்குது 11 பேர்த்துக்கு ஷேர் மார்க்கெட்டில். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு தான். அதாவது மீதி இருக்கக்கூடிய 89 பேரும் அவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணாவே ப்ராபபிலிட்டி என்பது அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகம். இந்த 11 பேர்த்தினால ஜெயிக்கவே முடியாது. இவங்க நினைக்கிறது பூரா தப்பாக போகுது, அவங்க எடுக்கிற டெசிஷன் பூரா தப்பாக போகுது. அப்படி 89 பேர்த்தினுடைய டெசிஷன் தப்பாக போகிறதுனால தான் 11 பேர் ஜெயிக்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கு வரணும்னு என் மனசு நினைச்சப்பவே அப்போவே நான் அதை ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா கூட பொழைச்சிருப்போம் போலே அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், மனசு எடுக்கணும்னு சொல்கிறப்ப எடுக்காம விட்டுறணும். மனசு வேண்டான்னு சொல்கிறப்போ அதை எடுத்து வச்சுக்கணும். அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பண்ணாத சில பேர்த்துக்கு வந்து என்னென்னா, இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இண்டிகேட்டரில் வந்து உங்களுக்கு தெரியுமில்ல, இண்டிகேட்டரில் வந்து ஒரு க்ரீன் அப்படின்ற கலரில் ஒன்று விழுந்தது அப்படின்னா, அல்லது ஒரு கீழே ஒரு பிரேக் அவுட் லெவல்லேருந்து ஒரு கிராஸ் ஓவர் ஆகுது அப்படின்னா அது வந்து என்ட்ரி சைடு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இண்டிகேட்டர்னுடைய அர்த்தம். அந்த இண்டிகேட்டர் வழியாக சில பேர் போவாங்க. சரி, மனசு தான் ஒரு மானங்கெட்ட மனசு, நம்ம வந்து இண்டிகேட்டர்னுடைய துணையோடையாவது ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக அதில் போகணும்னு நினச்சி போவாங்க. ஆனால் அந்த இண்டிகேட்டர் சில நேரங்களில் விப்ஷா அப்படின்னு, அதாவது வாங்குற மாதிரி சொல்லும், உள்ளே போய் என்ட்ரானோடனே சரி விற்றுருங்க அப்படின்றோம். எதுக்கு? லாஸில் போய் விற்க சொல்லும். சரி, லாஸில் விற்றதுக்கப்புறம் மறுபடியும் லாஸில் அதிகமான விலை கொடுத்து வாங்க சொல்லும். மறுபடியும் வாங்கினதுக்கப்புறம் கீழே போய் பெரிய ஸ்டாப் லாஸாக போட்டு வெளியே வாங்க அப்படிங்கும். ஆக மொத்தம் இந்த இண்டிகேட்டர்களுக்கு ஆப்போசிட்டாக போயிருந்தா கூட நான் பொழைச்சிருப்பேங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் உண்மை கசக்கும். பாதி பேர் வந்து 89 பேர் தோற்று 11 பேர்த்த ஜெயிக்க வைக்கும் பொழுது 89 பேரும் மனசில் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா கூட அவங்களுடைய பணம் என்பது நஷ்டமாகாமல் இருந்திருக்கும் போல. அதனால் நண்பா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கோடானு கோடி மக்கள் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க ட்ரேடிங்கில். என்னடா ஒரு ஷேரை தொட்டோன்னே அது நேராக கீழே போகுது, என்னடா ஒரு ட்ரேடிங் பண்ணோன்னே நேராக அப்படியே ஆப்போசிட் போகுதுன்னு நீங்கள் வருத்தப்படுறதுல எந்த விதமான விஷயமும் இல்லை. நண்பர்களே, போன வாரம் நம்ம மார்க்கெட்டில் எப்படியோ தப்பிச்சிட்டோம். வியாழக்கிழமை அன்னைக்கு கடுமையான வீழ்ச்சி, ஆனால் அதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு மாதிரி சரி கட்டிடுச்சு மார்க்கெட். அப்போ அடுத்த வாரத்தில் 5 முக்கியமான செய்திகள் என்னென்னா, Q3 ரிசல்ட் சீசன் முடிஞ்சிடுச்சு. ஆனால் Q3 கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமையும் கொண்டு வரல. உங்களுடைய கம்பெனியெல்லாம் வந்து லாபமே பண்ணல, நஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் எந்த விதமான பிரச்சனையும் வரல. ஸோ Q3 ரிசல்ட்ஸ், அதாவது அடிப்படையாக ஃபண்டமெண்டலாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. திடீர்னு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து 2 வாரமாக ஐடி பங்குகளை இறக்கி விட்டுருக்கு. அடுத்த வாரத்தில் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா இல்லையான்றது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்த வாரத்தில் ஐடி கம்பெனிகள் என்ன ஆகும் அப்படின்றது முக்கியமான செய்தி. அதே மாதிரி ஃபாரினர்ஸ்னுடைய இன்ஃப்ளோ அல்லது அவுட்ஃப்ளோ மட்டும் இல்லை, குளோபல் லெவல்லையும் மிகப்பெரிய செய்திகள் இருக்குது. ஒவ்வொரு நாடுகளும் ட்ரம்ப்போ உங்கள் நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, நீ ஏன் அடிக்கடி எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு திடீர்னு யாராவது எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ஸோ குளோபல் நியூஸ் என்பது அடுத்த வாரத்தில் மிகப்பெரிய விஷயமா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கே நம்ம பேசிகிட்டு இருந்தோம், திங்கக்கிழமை, அதாவது நட்ட நடுவால் கொண்டு வந்து செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் எக்ஸ்பைரிக்கு பதுவாக திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எக்ஸ்பைரியாக இருந்ததுன்னா எப்படியெல்லாம் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். திடீர்னு எவ்வளோ பெரிய நியூஸ் வருது. நிஃப்டிக்கு வந்து 300 பாயிண்ட்டோ 200 பாயிண்ட்டோ அது ஏறுவதோ இறங்குவதோ நடக்கும் பொழுது, அது திங்களோ அல்லது வெள்ளிக்கிழமையோ F&O எக்ஸ்பைரி இருந்திருந்தால் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். பெரிய அளவில் ஏற்றம் இறக்கம் அப்படின்றலாம் இருந்திருக்கும். பட் எனிவே, எப்படி பார்த்தாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய F&O எக்ஸ்பைரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறதுனால அது என்ன செய்ய போகிறது என்பது பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே கோல்டு அண்ட் சில்வர் சமீபத்தில் கொஞ்சம் பசுமையாக இருக்கான்.
இது கோல்டு அண்ட் சில்வர் பசுமையாக வந்ததுனாவே மார்க்கெட்டை ஏதாவது போட்டு தள்ளிட போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் என்பது வருது. ஸோ அடுத்த வாரத்தில் கோல்டு மற்றும் சில்வர்னுடைய ரேட் என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேரில் கடும் சரிவு. இன்னும் சொல்ல போனால் 2026 நிறைய பேர் பணத்தை போட்டிருப்பாங்க. ஆனால் கடைசியில் அந்த ஷேரினுடைய விலை 2025க்கு போயிடுச்சு. எப்படி பாருங்கள், ஒரு கவிதை அப்படின்ற மாதிரி போட்ட பணம் 2026, ஆனால் அந்த பணத்தினுடைய மதிப்பு 2025க்கு போயிடுச்சு. ஆண்டவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சமீபத்தில் நம்ம முத்தூட் ஃபைனான்ஸ் ஒரு முறை கடும் சரிவு, அந்த சரிவை ஈடுகட்டி மறுபடியும் திரும்பி போனால், ஆனால் அவனால் வந்து ஆல் டைம் ஹையை தாண்ட முடியல. ஸோ ஒரு டபுள் டாப் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ரொம்பவுமே கடுமையான ப்ரெஷரில் தான் இப்போதைக்கு இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்குது. ஸோ இந்த முத்தூட் ஃபைனான்ஸுடைய ஷேர் ப்ரைஸ் கடும் ப்ரெஷரில் இருக்கும் பொழுது 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது ஒரு ஆபத் பாந்தவனாக அது இருந்து அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறுல 200 days மூவிங் ஆவரேஜை 2025 ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதத்துல எல்லாம் வந்து டச் பண்ணான். அப்பவும் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் ஒரு மேஜிக் மாதிரி இவனை காப்பாற்றி விட்டுச்சு. அதுக்கு முன்னாடி 2024 இந்த மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜ் வரும்பொழுது மிகவும் அற்புதமாக அப்பவும் இவனை வந்து ஒரு முறை காப்பாற்றி விட்டுருந்தது. இன்ஃபேக்ட் 2024 இவனை 2 முறை இதே பிப்ரவரி மாத சமயத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்தான். 2023 அதே கதை தான். ஸோ இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க, என்னையா நீ டக்குன்னு 2026 உங்ககிட்ட என்ட்ரி ஆனால் நீ டபக்குன்னு 2025 ரேட்டுக்கு போயிட்ட, ஆண்டவா இந்த 2026 எங்களை காப்பாற்றி விட சொல்லு அப்படின்ற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த முத்தூட் ஃபைனான்ஸில். ஸோ இந்த கடும் சரிவு ஈடுகட்டப்படுமா 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி ஒரு சுவாரஸ்யமான தகவலை நான் தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இனி பல்வேறு மாதங்களுக்கு பிறகு அடுத்த வருஷமோ அல்லது இந்த வருஷ கடைசியிலேயே எடுத்து பார்க்கும் பொழுது இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது 2023, 2024, 2025 என்ன வேலை செஞ்சதோ இந்த முறை செய்யுமா இல்லை காப்பாற்றாமல் கையை விட்டு விடுமா என்பது சில மாதங்கள் கழித்து பார்த்தால்தான் தெரிய வரும். இதுதான் 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு நியூஸ். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் போராட முடியலைங்க, எவ்வளோதாங்க பணத்தை போட்டு ஆவரேஜ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி சிக்குன ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறக்கு, ஏதாவது ஒரு உச்சியில் போயிட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக என்ட்ரு ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பித்து அவன் பல வருடத்தினுடைய லோகு போயிடுவான். அப்போ தான் அவங்க வந்து புலம்ப ஆரம்பிப்பாங்க, எங்களால் போராடவே முடியலைங்க, எவ்வளவு தூரங்க ஆவரேஜ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஏன் அப்படி கான்ஃபிடென்ஸாக உள்ளே போய் ஏதாவது ஒரு பங்கில் என்ட்ரு ஆகுறாங்கன்னா, அது அந்த டைமில் அது பயங்கர சிறப்பாக செயல்பட்டு இருக்கும். அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் யாருனாலையுமே காப்பாற்ற முடியாத அளவுக்கு கீழே இறங்கிட்டு அப்புறமா தான் எப்பாவது திரும்பி மேல் நோக்கி ஏறி வரும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதத்துக்குள்ளே இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை ஒரு முறை வந்து தொட்டுட்டான். பட் இருந்தாலும் அங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் கெட்டிக்காரனா மேலே வந்துட்டான். ஆனால் அவனால் கடந்த ஒரு 3 மாதமாகவே அவனால் குறிப்பிட்ட ஹையை தாண்ட முடியல. அங்கே வந்து எல்லாம் விற்று விட்டு அதை இறக்கி விட்டுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் மறுபடியும் 200 days மூவிங் ஆவரேஜை ஒரே மாதத்துக்குள்ளே 2வது முறையாக வந்து தொட்டிருக்கா. இனி இது இங்கிருந்து ஜம்ப் ஆகுதா, இல்லை சில பேர்லாம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க, அது எங்கெங்கே இறங்க போதும்பாங்க, அது எங்கெங்கே ஏற போகுதுன்னு மாறி மாறி தகவல்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பங்கு என்ன ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பல பேர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி உச்சியில் வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க சில பேர்லாம் வந்து பஜாஜ் ஆட்டோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இப்படி தான் பஜாஜ் ஆட்டோ ஒரு காலத்தில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ அதுவும் வந்து தன்னுடைய உச்சி 12,000க்குலாம் போயிடுச்சு மார்க்கெட் நல்லா இருந்தப்ப. அப்புறம் மார்க்கெட் சரியில்லைன்னு இறங்குறப்ப 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட அது சப்போர்ட் எடுக்கல. எம்என்டம் கூட ஒரு இடம் சப்போர்ட் எடுத்து மேலே ஏறி வந்திருக்கான். இனி அடுத்தது என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பட் இந்த பஜாஜ் ஆட்டோவில் கொஞ்சம் கூட சப்போர்ட் எடுக்கல, அவன் இறங்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை, அது ஒரு 6,500 கிட்ட போயிட்டு இப்போ மறுபடியும் வந்து ஒரு மாதிரி
ஒரு 10,000 கிட்ட வந்துடுச்சு. ஒருவேளை 6,500லேருந்து ஒரு 4,000 ரூபா ஏறாமல் கீழே ஒரு 3,000க்கு போயிருந்தா, அதை தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் போராட முடியல, எத்தனை தான் ஆவரேஜ் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் இந்த அசாஹி இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு அது வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட போய் வீக் ஆகக்கூடிய ஒவ்வொரு சமயத்திலையும் அச்சமில்லைங்கிற மாதிரி அந்த பங்கு ஒவ்வொரு முறையும் பயப்படாமல் திரும்ப திரும்ப புதிய உச்சங்களுக்கே போயிருக்கான். இந்த கதை எப்போ இருந்து நடந்திருக்குன்னா 2020லேருந்து இந்த கதை நடந்திருக்கு. இப்போ இனி 2026 இந்த பங்கினுடைய நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ தற்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் பயப்படாத ஒரு பங்கு, தன்னுடைய ஏற்றத்தை திரும்ப திரும்ப தானே போய் முறியடித்த பங்கு அப்படின்றதுல இந்த அசாஹி இந்தியா அப்படின்ற பங்கு இருக்குது. அதனுடைய செய்தி என்னென்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கு. நண்பர்களே, நம்ம தான் சிஸ்டமேட்டிக் இல்லாமல் சும்மா ஏதாவது ஒரு அமௌண்ட் எடுத்து வந்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே பயந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுகளில் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சம்பளம் வந்தோடனே எஸ்ஐபி போடுறவங்கெல்லாம் சர்வ சாதாரணமாக இருக்காங்க. மார்க்கெட்டில் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க, டிசிப்ளினாக, எதுக்கும் பயப்படுறதில்ல. ஸோ மார்க்கெட்டில் பெரும்பாலும் பயப்படுறவங்க யாருன்னா ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அது லாக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, மேற்கொண்டு பணம் போட முடியல அப்படின்றவங்களும், அப்புறம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கடனை வாங்கி போட்டவங்களும் தான் பெரும்பாலும் பயப்படுறவங்களா இருக்காங்க. மற்றபடி மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலியமாக சர்வ சாதாரணமாக மாதமான எனக்கு சம்பளம் வருது, அதை எடுத்து நான் மாதமான இவ்வளோ அமௌண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி சர்வசாதாரணமாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 30 நாளைக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு வகையில் பணம் என்பது வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி வர்றது நிறுத்தினா தான் ஒரு பயம் என்பது யாராக இருந்தாலும் வரும். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த எஃப்ஐஎஸ்னுடைய தகவலும் அடுத்த வாரத்தில் மிக முக்கியமானது அப்படின்றத பார்த்துருந்தோம். நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு அமாவாசை பக்கத்தில் வருதா என்ன அப்படின்றது இல்லை, திடீர்னு பாசிட்டிவ்லேருந்து மறுபடியும் நெகட்டிவ் போகிறாங்க, மறுபடியும் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வர்றாங்க. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில் எஃப்ஐஎஸ்னாலேயே டெசிஷன் எடுக்க முடியல. ஒரே சைடு எல்லாரும் சேர்ந்து போயிடலாமா, இல்லை சில பேர் விற்கிறாங்க, சில எஃப்ஐஎஸ் வாங்குறாங்க, மாறி மாறி பண்ணுறாங்க. எப்படியாவது வாங்கக்கூடிய எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்டில் வந்து எடுத்துட்டாங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ். ஸோ டெய்லியும் போய் எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா என்னாச்சு அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ரெஷர் தான் வரும். ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா எஃப்ஐஎஸ் டேட்டா பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியோ அல்லது துக்கமாக வரும். ஏன்னா ஒரு நாள் வாங்குறாங்க, ஒரு நாள் விற்கிறாங்க, மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் சப்போர்ட் எடுத்த பிறகு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்பது நடந்திருக்கு இந்த டேட்டா பேட்டர்ன்ஸில். அதே சமயம் இந்த ஜிஎம்டிசி லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கில் ஒரு பிரேக் அவுட் போன்றதெல்லாம் இன்னும் பெருசாக நடக்கலை. ஒரு முறை சப்போர்ட் எடுத்தால் அந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் மேல் நோக்கி வந்தால், மறுபடியும் கீழே வந்தால், மறுபடியும் மேலே வந்தான்னு ஒரு குறுகிய ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெறும் 560 ரூபாய்க்கு 600க்குமாகவே அந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் இருக்குது. பட் டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு அது 2000க்கும் 3000க்கும் ஏதோ சர்பத் சாப்பிட்ற மாதிரி இறங்கிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரே நாளில் பல பங்குகள் வந்து மூவ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவன் ஒரு மாதத்தில் எவ்வளவு இறங்கி ஏறினான், அதனுடைய கேப் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்றதா எந்த ஒரு முதலீட்டாளருக்கும் ஒரு சிறப்பானதாக இருக்கும். இறங்கினால்தான் பெரியதாக கிடைக்கும் சுவாமிஜி அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரியாது இல்லை, பெருசாக கீழே இறங்கினால்தான் அதனுடைய திரும்பி வரக்கூடிய ஏற்றம் என்பது இருக்குமானால் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் என்பது போல எல்லாம் வரும். ஸோ நிறைய பேர் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்கில் பணம் போட்டவங்க அதுதான் பெரிதாக இறங்கி விட்டாயே, மறுபடியும் ஏதாவது திரும்பி ஏறுவியா அப்படின்னு ஆசையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஒரு காலத்தில் என்ன வேலை பண்ணுச்சு தெரியுங்களா? அது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து 50% இறங்கிட்டான். 50% உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? எல்லாருமே தான் இந்த ஷேரினுடைய விலையை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. 2024 எங்கே, 2026 எங்கே, இவ்வளோ 50% இறங்கி 100%ஆக திரும்பி ஏறி உள்ளது. அப்போ நீங்கள் வந்து இவ்வளவு பெருசாக இறங்கி இவ்வளவு பெருசாக ஏறி இருக்கனே, அப்போல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இப்போ தான் நான் கொஞ்சோண்டு இறங்கியிருக்கேன், உடனே நீங்கள் வந்து என்னை எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பங்கு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எப்படியோ 1 மந்த் லோ அப்படின்னு கீழே வந்து விழுந்த ஷேர்களின் செய்திகளில் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற ஷேரினுடைய விலையும் ஒன்று. நண்பர்களே, சில மிருகங்கள் அவங்களுடைய மிருகங்களுக்குள்ளே அவங்களுக்கு அந்த இனத்துக்குள்ளேயே
ஒருத்தர் அடித்து சாப்பிட்டுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி இந்த ஐடி செக்டரில் பார்த்துட்டோம்னா ஹார்ட்வேர் தனியாக இருக்குது, சாஃப்ட்வேரில் அதுவும் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பண்ணித்தரது தனியாக இருக்குது, சாஃப்ட்வேர்ஸில் ப்ராடக்ட்ஸாக சேல்ஸ் பண்ணுறது இருக்குன்னு நிறைய பிபிஓ இருக்குது, நிறைய இருக்குது. அதில் ஒருத்தன் புதுசாக வந்தவன் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவன் எல்லாத்தையும் சாப்பிட்றான். ஸோ ஒரு ஐடி அப்படின்ற இண்டஸ்ட்ரியில் ஒரு செக்டர் வந்து இன்னொரு செக்டரை அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா வேல்யூ ட்ராப் அப்படிம்பாங்க. பார்க்கறதுக்கு நல்லா சீப்பான ரேட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் உள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது அந்த சீப்பான ரேட்டுக்குள்ளேயே ஒரு 10 வருஷம் கூட அவன் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அதாவது பார்க்கறக்கு விலை குறைந்து அட்ராக்டிவாக ஃபண்டமெண்டல் படி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயே அவன் 10 வருஷம் கூட சுற்றிக்கிட்டு இருப்பான். அதுதான் வேல்யூ ட்ராப் அப்படிம்பாங்க. ஸோ இன்னுமே சோஷியல் மீடியாக்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா 20 PE கீழே அல்லது இண்டஸ்ட்ரி PE கீழே போகும் பொழுது அது வந்து ஒரு வேல்யூ கம்பெனியாக மாறுகிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க மீடியாக்களில். ஸோ இன்றைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஎஸ்னுடைய PE என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இண்டஸ்ட்ரி PE விட குறைந்து 19 என்பது வந்திருக்கு. இன்னும் சில முன்னணி கம்பெனிகள் இன்ஃபோசிஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி PE என்பதை விட 19ஆக குறைந்துள்ளது. வாரன் பஃபட் போன்ற மிகப்பெரிய முதலீட்டாளர்கள்லாம் வந்து இந்த PE ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு விலை குறைந்து வந்துள்ளதா, 20க்கு கீழே வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பல இடங்களில் பலர் பார்ப்பாங்க. அந்த வகையில் இந்த ஐடி துறை வேறொரு ஐடி துறையினுடைய வருகையினால இப்படி PE ரேஷியோ என்பது குறைந்து விலை குறைந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இது போன்ற ஐடி பங்குகளினுடைய ஒரே ஆறுதல் அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் என்பது தான். இனி நிறைய பேருக்கு வந்து மனசு சோர்வாயிருங்க நண்பர்களே. Q3 ரிசல்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 10-15% வால்டிலிட்டி காட்டுறவனுங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் சேர்ந்து மொத்தமாகவே ஒரு 10% வால்டிலிட்டி அல்லது 20% வால்டிலிட்டின்னு தான் பல பங்குகள் காமிக்கும். அந்த மாதிரி வரலாறுல இருக்குது. அதாவது நியூஸ் வர்றப்போ ஒரே நாளில் ஒரே பாராக கூட வச்சு மூவ்மெண்ட் காமிச்சிடுவான். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதத்துக்கு இறங்குவதும் மறுபடியும் ஒரு மாதத்துக்கு ஏறுவதும் எனத்தையாவது ஒரே இடத்துக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த ஹிண்டால்கோ போன்ற பங்குகள்லாம் வந்து இனி அடுத்த ரிசல்ட் சீசன் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுது, ரொம்ப ஸ்லோவாக ஒரே இடத்துக்குள்ளே எப்படியாவது அடிக்கிட்டு இருப்பானுங்களா, இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பேடிஎம் அப்படின்ற பங்கு கூட சமீபத்தில் நல்ல ஒரு அருமையான ஏற்றம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் கடந்த 1 வாரம் 2 வாரமாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த பேடிஎம் அப்படின்ற பங்குல என்ன ஒரு தகவல்னா அது 21 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிது. ஸோ இனிமேல் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் என்பதெல்லாம் கோடையில் ஒரு கனமழை அப்படின்ற மாதிரி 3 மாதத்துக்கு ஒருக்காவோ 2 மாதத்துக்கு ஒருக்காவோ அல்லது 1 மாதத்துக்கு ஒருக்கா தான் இனி பெரும்பாலும் மூவ்மெண்ட் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப சோர்வாக இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்கள் இனி ஏப்ரல் மாதத்தில் தான் வருமா, அது வரைக்கும் 2 மாதம் என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் மைண்டு ஸ்லோவாக இருக்கும். அப்படி மைண்டு ஸ்லோவாக இருக்கக்கூடாது. டெய்லியும் ₹1 பங்கு ₹100 போகணும், ₹100 பங்கு ₹1 வரணும், முடிஞ்சால் 0 பண்ணி விடுங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு போய் தான் பல ட்ரேடர்கள் அப்புறம் 89 பேர் மீதி இருக்கக்கூடிய 11 பேர்த்துக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் எனக்கு என்ன தமாஸ்னா, நிறைய பேர் வந்து நான் 2 இயர்ஸ் டேட்டா எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், 3 இயர்ஸ் எடுத்து பார்த்தேன் அப்படிம்பாங்க. அப்படி பண்ணி பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் வந்து ஃபெயில் பண்ணி விடுது, அது வந்து கிட்டத்தட்ட ட்ரா டவுன் வந்து so and so % அல்லது so and so மணி அப்படின்னா, அப்போ அந்த இண்டிகேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போயிருந்தோம்னா அப்போ அந்த so and so வந்து நம்மளுக்கு வந்து இருக்குமா, எப்படியெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். சரிங்க நண்பர்களே, எப்படி பார்த்தாலும் செலவே இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டை நடத்தவே முடியாது. ஒன்றா போட்ட பணத்தை லாக் பண்ணி வச்சுட்டு எப்பாவது ரிலீஸ் பண்ணுவான், அல்லது போட்ட பணத்தை உடனே ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. எப்படி பார்த்தாலும் ஷேர் மார்க்கெட் அப்படின்றது பெரிய அளவில் ஏறி இறங்குனா தான் யாருக்காக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரயோஜனம். சமீபத்தில் பெருசாக கீழே விழுந்த பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து ₹500 இருந்தவன் இப்போ தான் போன வருஷம் அந்த பிரச்சனையை முடித்தாங்க. போன வருஷம் தான் எல்லாம் பெருசாக இறங்குச்சுங்க, பெருசாக ஏறிச்சுங்க. இந்த வருஷம் தொடங்கி இன்னும் 2 மாதம் கூட ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே எல்லாம் பல பங்குகள் பெருசாக கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. இன்டெலெக்ட் டிசைன் அரினாவும் அதே மாதிரி தான். போன வருஷம் இவனும் பெருசாக கீழே விழுந்து பெருசாக மேலே ஏறினவன். இப்போ இந்த வருஷம் இன்னும் 2 மாதம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே பெருசாக கீழே விழுந்துட்டானுங்க.
ஸோ எல்லாருக்குமே ஒரு வருடத்தினுடைய இறக்கம் அப்படியே திரும்பி அதே வருஷத்துக்குள்ள ஏற்றமாக இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட்டில் யாருமே இந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க. என்னடா எந்த ஒரு பங்கை தொட்டாலும் கீழே போயிடுது அப்படின்ட்டு. கீழே போன வேகத்தில் அதே அளவு திரும்பி வந்தோன்னா யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. பட்டு லாஸே இல்லாத ஸ்ட்ராட்டஜின்னு எதுவுமே இல்லை. அதனால் யாரும் இதில் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நன்றி, வணக்கம்.